கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 8ஆம் வீட்டிலே சூரியன். யாரு? 12 குடைய சூரியன் 8ஆம் வீட்டிலே. 12 குடைய சூரியன் 8ஆம் வீட்டிலே மறைவது எப்பேற்பட்ட பலன்களை தரும் என்றால் விபரீத ராஜயோகத்தை தருகிறது. அரசு பணி கிடைக்க போகிறது. நல்ல விஷயம் நடக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு பணி நிச்சயம். அரசு பணியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் ஏற்படப்பட போகிறது. நான் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் சார், நான் இது எழுதியிருக்கேன், நிட் எழுதியிருக்கேன், ஜிட் என்னென்னமோ பரீட்சை பேர்லாம் சொல்கிறாங்க. அந்த பரீட்சைகளில் வெற்றிகளை தரக்கூடியவர் யார் என்றால் இந்த வக்கர செவ்வாய். 3-8 கூடிய வக்கர செவ்வாய் பரீட்சைகளில் வெற்றியை தருகிறார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், 10ஆம் இடம் என்பது பிரபலஸ்தானம், 10ஆம் இடம் என்பது அரசு பணி. அந்த இடத்துல செவ்வாய் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அரசு பணி தன்னால் தேடி வருகிறது. அடுத்ததாக செவ்வாய் தரும் நற்பலன் 3-8 கூடிய வக்கரமாகும் பொழுதே சுபமாயாச்சு. லக்ன கேந்திரம் பெறும்போதே அவர் 4ஆம் பார்வையா உடம்பை பார்க்கிறார். 7ஆம் பார்வையா உங்களுடைய 4ஆம் இடத்தை ப்ரமோஷனை பார்க்குறார். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் சார், இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ப்ரமோஷனே கிடைக்க போகிறதில்ல சார், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலைக்கு தெய்வாதீனமாக அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பெரிய ஜென்ரல் மேனேஜர் ஆகி டெல்லிக்கு போயிட்டார். அவர் இடம் இப்போ காலி ஆகிடுச்சு, அந்த இடம் உங்களுக்கு தான். தெய்வம் நினைத்தால் ஒரு இரவில் அற்புதங்கள் செய்யும். நான் உணர்ந்திருக்கேன். ஸ்ரீமடத்துக்கு வர்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தெய்வம் நினைத்தால் ஓர் இரவில் அற்புதங்கள் செய்துவிடும். ஒரு க்ஷணம் அற்புதம் நடந்துடும். அந்த அற்புதம் நடப்பதற்கான அந்த க்ஷணம் தான் இந்த க்ஷணம்.